Hello everyone. நம்ம இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்ல some basic concepts பார்க்க போறோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு, அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். ஒரு சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு என்டையர் ஏரியாவை ஒரு டெஃபினட் ஏரியா எடுத்துட்டு அதை பத்தி ஸ்டடி பண்றதா சிஸ்டம். ஓகே, அந்த சிஸ்டம் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, ஸோ அந்த ஓப்பன் சிஸ்டம்னு என்ன, க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன, ஐசோலேட் சிஸ்டம் என்னன்னு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம்னா அதுல எனர்ஜி டிரான்ஸ்ஃபரையும் மாஸ் டிரான்ஸ்ஃபரையும் பத்தி சொல்ல போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி எனர்ஜி உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும். பட் மாஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கும் போது கண்டிப்பா இருக்காது. அதாவது க்ளோஸ்டு கண்டெய்னரா இருக்கிறதுனால இதுல வந்து இது there is no matter entering or leaving, that is mass, there is no mass transfer but energy transfer இருக்கும் அப்படிங்கிறது ஓப்பன் சிஸ்டம். ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். a closed system allows the exchange of energy with its surrounding but not exchange the matter. ஓகேவா, மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்காது பட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதாவது எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்கும் அண்ட் தென் மாஸ் டிரான்ஸ்ஃபரும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இந்த சிஸ்டத்தை பத்தி தான் நம்ம ஸ்டடி பண்ணும்போது இதுல வந்து எனர்ஜி உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி மாஸ் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. இது ஒரு ஓப்பன் சிஸ்டம். அதே மாதிரி ஐசோலேட் சிஸ்டம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஐசோலேட் சிஸ்டம் அப்படின்னா தேர் இஸ் நோ மாஸ் அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்காது, மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இருக்காது. ஸோ இந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம். அதப்போ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் உள்ள போகாது, எனர்ஜி உள்ள போகாது, அதே மாதிரி வெளியும் வராது, அதே மாதிரி மாசும் உள்ள போகாது வெளியும் வராது. ஓகேவா, இதுக்கு ஒரு நம்ம பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு ஒரு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா சீல்டு கண்டெய்னர் ஆஃப் கேஸ் ஆர் பிஸ்டன் இன் ஏ சிலிண்டர் டிவைஸ். ஓகே, ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள இந்த கேப்ல பிஸ்டனுக்கு கீழே சம் கேசஸ் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா இந்த க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ள இருக்கிறதுனால இதுல வந்து என்ன ஆகும்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும் பட் மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. ஸோ இது வந்து இந்த சீல்டு கண்டெய்னர் ஆஃப் கேஸ் ஆர் ஏ பிஸ்டன் சிலிண்டர் டிவைஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம். அண்ட் தென் ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நான் பார்க்குற சிஸ்டம் எல்லாமே ஓப்பன் சிஸ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் டர்பைன் ஆகட்டும், கம்ப்ரஸர், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அண்ட் தென் ஹியூமன் பாடி, நம்ம ஹியூமன் பாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சிஸ்டம் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா a part of boiling water, turbine, generator, these are the examples for open system. Isolate systemனா நாம் சொன்னோம் இதுல வந்து மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இருக்காது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்காது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த யூனிவர்ஸ். த யூனிவர்சல் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஒரு சில டைம் என்னன்னா ஹியூமன் பாடி ஏன் ஓப்பன் சிஸ்டம்னு சொல்றோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னா அதை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த ஹியூமன் பாடி அப்படிங்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் பாடி இது வந்து கன்சிடர் டு பி ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தேர் இஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், போத் மாஸ் அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வில் பி தேர். மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியில எடுத்துட்டோம்னா நம்ம சம்திங் ஃபுட் எடுத்துக்கிறோம் அண்ட் தென் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மாஸ், தட் இஸ் ஃபுட் அண்ட் மாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஹியூமன் பாடியில வெளியே போயிட்டு இருக்கும். ஸோ ஹியூமன் பாடியில மாஸும் என்டர் ஆகுது, எனர்ஜி உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கு, அதே மாதிரி மாஸும் வெளியே வந்துட்டு இருக்கும், எனர்ஜியும் வெளியே வந்துட்டு இருக்கும். ஸோ த ஹியூமன் பாடி இஸ் கன்சிடர் as a closed ஓப்பன் சிஸ்டம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா வாட் இஸ் இன் சிஸ்டம் அண்ட் தென் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பன், க்ளோஸ்டு அண்ட் ஐசோலேட் சிஸ்டம். ஓகே, ஒன்ஸ் சம்மரி பண்ணிடலாம். சிஸ்டம் அப்படின்னு என்னன்னா ஒரு சர்டன் ஏரியாவை எடுத்துட்டு ஸ்டடி பண்றோம். ஸோ அதுல என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அதுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்கிறதா வந்து சிஸ்டம். ஓகே, சர்டன் குவான்டிட்டி இஸ் டெஃபினைட் ஏரியா தட் இஸ் சூசன் ஃபார் ஸ்டடி. ஓகே, டெஃபினைட் ஏரியா இஸ் சூசன் ஃபார் ஸ்டடிங்கிறதா வந்து நம்மளுக்கு சிஸ்டம்.
அதுல 3 சிஸ்டம் இருக்குது. தட் இஸ் க்ளோஸ்டு, ஓப்பன் அண்ட் ஐசோலேட்டட். ஸோ அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும், மாஸ் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. ஓப்பன் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்கும், மாஸ் டிரான்ஸ்ஃபரும் கண்டிப்பா இருக்கும். ஐசோலேட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்காது, மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இருக்காது. ஓகே, இப்போ க்ளோஸ் சிஸ்டத்துக்கு என்ன சொன்னோம், ஒரு சீல்டு கேஸ் இன் a piston cylinder device. And then human ஓப்பன் சிஸ்டத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி. And then isolated system அப்படின்னு பாத்தீங்கன்னா the entire universe. Okay, thank you.